பிரதமருடைய உறுதிமொழி. பிரதமருக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. ஓகே. பிரதமருடைய பதவி காலம் என்ன? பிரதமருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். ஆனா ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை அப்படின்னா, அவரு மக்களவையில பெரும்பான்மை பலத்துடன் இருக்கும் வரையில் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரதமராக நீடிக்க முடியும். ஒருவேளை 4 வருடம் தான் அவரால் பெரும்பான்மையில இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா 4 வருடத்தோடு அவர் பிரதமர் பதவி என்ன பண்ணணும்? பதவி விலகிடணும். மிச்சம் 1 வருடத்திற்கு ஒருவேளை புது தேர்தல் நடக்கலாம், அல்லது அந்த 1 வருடம் யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவரை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? பிரதமராக நியமிக்கலாம். ஊதியம், அவருடைய பிரதமருடைய ஊதியம், படிகள், இதர சலுகைகள், இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உரியது. அதிகாரங்கள் மற்றும் பணிகள். பிரதமர் ஒரு அரசினுடைய தலைவராக, அரசாங்கத்தின் தலைவராக இருந்து என்னென்ன பணிகள் பண்றாரு அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியலமைப்பு 3 தலைப்புகள்ல விவரிச்சிருக்கு. ஒண்ணு, அவருக்கும் அமைச்சரவைக்கும் என்ன பணிகள் இருக்கு, அவருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் என்ன பணிகள் இருக்கு, அவருக்கும் நாடாளுமன்றத்திற்கும் என்ன பணிகள் இருக்கு. முதல்ல அவருக்கும் அமைச்சரவைக்கும் என்ன பணிகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நியமனம். யாருடைய நியமனம்? அவருடைய அமைச்சரவை. அவருடைய அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் மூலமாக பிரதமர் தான் நியமிக்கிறாரு. அடுத்து துறைகள். அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் வேணும் அப்படிங்கிறத குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கி அமைச்சர்களுக்கு ஒதுக்குறாரு. அடுத்த ராஜினாமா. இது என்ன ராஜினாமா அப்படின்னா, ஒருவேளை அவருக்கும் அமைச்சருக்கும் ஏதாவது கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் போது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லலாம், அல்லது அவர் ராஜினாமா செய்யாத போது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்து அவரை பதவி விலக செய்யலாம். அடுத்து தலைமை. என்ன தலைமை அப்படின்னா, அமைச்சரவை குழுவின் கூட்டத்திற்கு பிரதமரை தலைமை தாங்குவார். அவருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் என்ன பணிகள், அவரும் குடியரசுத் தலைவருக்கும் என்ன உறவு இருக்கு அப்படின்னா, இப்போ அவர் நிர்வாகம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது, அல்லது அவர் அமைச்சரவையின் சார்பாக ஏதாவது ஒரு புதிய சட்டம் கொண்டு வரும்போது அது குறித்து குடியரசுத் தலைவர் பிரதமரிடம் கேட்டாலோ, அல்லது பிரதமர் தானாகவே சென்று என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்கிட்ட சமர்ப்பிக்கலாம். அதுதான் குடியரசுத் தலைவர் தொடர்பான அவருடைய அதிகாரங்கள். அடுத்து நாடாளுமன்றம் தொடர்பான அதிகாரங்கள் என்ன? அவர் தான் அரசாங்கத்தின் தலைவர். உடனே அவர் அறிவுரை வழங்குகிறார். யாருக்கு அறிவுரை வழங்குகிறார்? குடியரசுத் தலைவருக்கு. எதுக்கு? நாடாளுமன்றத்தின் கூட்டுத்தொடரை கூட்டுவதற்கும் அந்த கூட்டுத்தொடரை முடித்து வைப்பதற்கும். அடுத்து கலைத்தல். என்ன கலைத்தல்? மக்களவையை கலைப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குகிறார் பிரதம அமைச்சர். அடுத்து அறிவித்தல். அரசாங்கத்தின் தலைவராக அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை நாடாளுமன்றத்தில் இவர் அறிவிக்கிறார். இதுவே குடியரசுத் தலைவர், இதுவே பிரதமர் பற்றிய மிக முக்கியமான தகவல்கள்.